எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வெய்ய காலம் வந்துட்டாலே கிச்சனுக்குள்ளே போய் நின்று சமைக்கிறத நினச்சாலே அப்படி ஒரு எரிச்சலாக இருக்குங்க. சரியான உப்புசமுங்க. வெயில் வாட்டி எடுக்குது. இப்போவே இப்படின்னா இன்னும் சித்திரை வைகாசி அக்னிக்கெல்லாம் சொல்லவே வேண்டாமுங்க. வெயில் பட்டை எடுக்க போகுதுன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. கிச்சன் க்ளீன் பண்ணி ஒரு வாரம் ஆச்சு. சரி க்ளீன் பண்ணலான்னு சொல்லி வந்தேங்க. அதில் நான் பண்ண தப்பு என்னென்னா, மத்தியான டைமில் க்ளீன் பண்ண வந்ததுங்க. வேர்த்து ஒழுகுன்னு ஒழுகுது. எப்படா இந்த கிச்சனை விட்டு வெளியே போவோன்னு ஆகிப்போச்சுங்க. அப்படி ஒரு உப்புசமுங்க கிச்சனுக்குள்ளே. குழந்தைகளுக்கு ஸ்கூல் லீவ் அன்னைக்கு காலையில் 8 மணிக்குள்ளே சமைச்சு எல்லாம் க்ளீன் பண்ணி முடித்தோமா, திருப்பி நைட்டு தான் கிச்சனுக்குள்ளே வருவோம். ஆனால் இதுக வீட்டில் இருக்கிற டைம் என்னவோ அவங்களுக்கு என்னமோ ஸ்கூல் லீவு. ஆனால் நமக்கு கிச்சன் டைம் ஓவர் டியூட்டியாக போய்கிட்டே இருக்குது. காலையில் சமைக்கணும், மத்தியானம் சமைக்கணும், நைட் சமைக்கணும்னு சொல்லி இப்படி சமைச்சிக்கிட்டே இருக்கிறதுனால கிச்சன் க்ளீன் பண்ணவும் டைம் கிடைக்கிறது இல்லை. அது மட்டும் இல்லாமல் கிச்சனுக்குள்ளேயே பொழுதுனிக்கு நிற்கிற மாதிரி இருக்குதுங்க. சமைக்கிறத விட எக்ஸ்ட்ரா பிட்டிங்காக எனக்கு ஜூஸ் போட்டு கொடு, ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுன்னு அதையெல்லாம் ஒன்று பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே ஒரு வழி ஆயிரணுங்க. 10 நாள் லீவுக்கு எப்படின்னா, எலெக்ஷனுக்கு அப்புறம் தொடர்ந்து 1.5 மாதம் லீவ் விட போகிறாங்க. அந்த 1.5 மாதத்தை நினச்சா இப்போவே கதி கலங்குதுங்க. வாரத்தில் ஒரு நாள் கிச்சன் இந்த மாதிரி ஃபுல்லாக சோப் தண்ணி வச்சு ஃபுல்லாக செவுரு சிமினி எல்லாமே நீட்டாக கழுவி விட்ருவேன். எல்லாமே கழுவி விட்டு போட்டு லாஸ்ட்டாக இந்த கோலின் ஸ்ப்ரே பண்ணி நல்லா தொடச்சி எடுத்துட்டோம்னா இந்த சிமினியும் சரி அடுப்பும் சரி நல்லா பளபளன்னு இருக்குங்க. என்னதான் க்ளீன் பண்ணுறது ஒரு வேலையாகவே இருந்தாலும் அந்த க்ளீன் பண்ணுறதுலேயும் ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் இருக்கதாங்க செய்யுது. இது ஒரு அழகான தெரப்பி. நமக்கு மைண்டில் ஏதாவது ஸ்ட்ரெஸ் இருந்தது அப்படின்னா ஒரு இடத்த போய் க்ளீன் பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீஃப் ஆகிற மாதிரி தெரியும். என்ன மாதிரி யாரெல்லாம் ஃபீல் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.